ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் தோழர் சேக்குவேரா படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்துடலாம். படத்தில் நம்ம கதாநாயகன் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு பையன். இவர் நம்ம காலேஜுக்கு போய் படிக்கணும், நம்ம நல்லா படித்து பெரிய ஆள் ஆகிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய சமூகத்தை சேர்ந்த எல்லா பசங்களும் நம்மளை பார்த்து நம்மளும் அன்னை மாதிரி காலேஜுக்கு போய் நல்லா படித்து அடுத்து பெரிய பொசிஷனுக்கு போகணுண்டா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கெல்லாம் ஒரு முன்னுதாரணமாக நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு காலேஜில் போய் இவர் சேர்றாப்புல. இவர் போதாத நேரம் பணபலம் படைபலம்னு எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதியுடைய பையனும் அதே காலேஜில் அங்கே வந்து சேர்றான். முதல் நாள் அந்த அரசியல்வாதி பையன் நம்ம கதாநாயகனை பார்த்து, ஏண்டா குப்பத்து பையன் நீ எல்லாம் உனக்கு என்னடா பெரிய படிப்பு வேண்டி கிடக்கு அப்படின்னு கேட்டு ஒரு பஞ்சாயத்தை கிளப்புறான். ஆனால் இப்படி முதல் நாளே பற்றிக்க ஆரம்பித்த இந்த பஞ்சாயத்து கடைசியாக எங்கே வரைக்கும் போச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு பிடிச்சது பிடிக்காது அப்படிங்கிறது எல்லாத்தையும் தெளிவாக சொல்கிறேன். மொத்தத்தையும் கேட்டு போய் ஒரு காலை நீங்கள் எடுங்க. இந்த படத்துடைய பேரே தோழர் சேக்குவேரா அப்படின்னு வச்சதுனாலையோ என்னவோ, இந்த சேக்குவேரா அப்படிங்கிற அந்த ரியல் லைஃப் கேரக்டரு யார், அவர் எந்த மாதிரி ஒரு புரட்சியாளன் அப்படிங்கிற ஒரிஜினல் ஃபுட்டேஜஸை ஒரு இடத்துல இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ரியல் லைஃப் சேக்குவேராவுடைய கதாபாத்திரத்துக்கும் இந்த படத்தில் கதாநாயகனுடைய கதாபாத்திரத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறதையும் இவங்க கிளைமேக்ஸில் ஒரு இடத்துல போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. அது நீட்டாக இருந்தது. இந்த படத்தை பார்க்கும்போது நமக்கு உரியடி பாகம் 1 எந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் ஆக்ஷன் ட்ராமாவாக இருந்ததோ அந்த மாதிரி ஒரு கதைக்களத்தை நம்ம பாரஞ்சித்தோ இல்லை மாரி செல்வராஜோ கையாண்டிருந்தாங்கன்னா எந்த மாதிரி சாயலில் ஒரு படம் வருமோ அந்த மாதிரி ஒரு டச்சில் தான் இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு இந்த படத்துடைய இயக்குனரான ஏடி அலெக்ஸு முடிவு பண்ணியிருப்பார் போல் தெரியுது. அவர் தான் இயக்கி அவரே ஹீரோவாக நடிச்சிருக்காப்புல இந்த படத்தில். ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்கவே உயர் சமூகத்தை சேர்ந்தவங்க ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்களை எப்படித்தான் கையாளுறாங்க, எந்தெந்த அரசியல்லாம் இவங்களுக்குள்ளே நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை போர்ட்ரே பண்ணிவிட்டு செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக அவுட் அண்ட் அவுட் ஒரு ஆக்ஷன் ட்ராமாவாகத்தான் இந்த படத்தை இவர் பண்ணியிருக்காப்புல. படத்தில் முக்கியமான 2 வில்லன் கதாபாத்திரங்கள் வருது. ஒன்று அனிஷ் எட்மண்ட் பிரபு, அவர் ஒரு அரசியல்வாதியாக வர்றாரு. அவருடைய பையனாக நீல் அப்படின்னு சொல்லி வர்றாரு. 2 பேருமே நீங்கள் வில்லன் கேரக்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம். 2 பேரும் ரொம்ப நீட்டாக அந்த கொடுத்த கதாபாத்திரத்தை பண்ணியிருக்காங்க. இவங்க போக சத்யராஜ் சார் ஆகட்டும், கூல் சுரேஷ் ஆகட்டும், நாஞ்சில் சம்பத் ஆகட்டும், மொட்டா ராஜேந்திரன் ஆகட்டும், இவங்க எல்லாரும் அவங்கவுங்க கொடுத்த கதாபாத்திரத்தை அது தேவை இருக்குதோ இல்லையோ என்ன கொடுக்கப்பட்டதோ அதை நேர்த்தியாக இவங்க எல்லாருமே பண்ணியிருக்காங்க. சத்யராஜ் சாருக்கும் படத்துடைய கதாநாயகனுக்கும் நடுவில் நடக்கக்கூடிய அந்த இடஒதுக்கீடு சம்பந்தமான ஒரு கான்வர்சேஷனு, பெட்ரோல் விலை ஏற்றத்துக்கும் வெங்காய விலை ஏற்றத்துக்கும் பின்னாடி என்ன அரசியல் இருக்குது அப்படின்னு இவங்க பேசின ஒரு சீனு. அதே மாதிரி இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒருத்தன் இருக்கான் பாருங்க, அவன் தான் இந்த உலகத்திலே ரொம்ப ஆபத்தான மனிதன் அப்படின்னு சொல்லி இவங்க வச்ச ஒரு டைலாக்னு சொல்லி இந்த படத்தில் ஒரு சில விஷயங்களை ரொம்ப சூப்பராகவே ஒர்க் அவுட் பண்ணியிருக்கு இந்த டீமு. சரி, இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ இந்த படத்தில் என்ன சார் பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி கதைக்கலாம் நம்ம நிறைய கடந்து வந்திருக்கோம். ஸோ அந்த கதை புதுசு அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். முடிஞ்ச அளவுக்கு திரைக்கதையை சுவாரஸ்யப்படுத்தி தான் இந்த கதையில் ஒரு பெரிய இம்பேக்டையே கிரியேட் பண்ண முடியும். ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃபில் நான் சொன்னேன் இல்லையா, உயர் சமூகத்தை சேர்ந்தவங்க தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்களை எந்த அளவுக்கு எப்படியெல்லாம் ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறத 1-2 சீனில் சொன்னோம் அப்படின்னா பரவாயில்ல. கிட்டத்தட்ட ஒரு 15 சீன் இருக்குது இன்ட்ரோல் பிளாக் வரைக்கும் அப்படின்னா இந்த 15 சீன்லேயுமே ரம்முன்னு சொல்லி ஒரு கட்டத்து வரைக்கும் ஆமாம் இவங்க சொல்கிறது உண்மை தானே, அவங்களுடைய வழிங்கிறது நமக்கு புரியத்தானே செய்யுது அப்படின்னு தோண நமக்கே ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு சலிப்பு ஒன்று வந்துடுது. என்ன சார் திருப்பி அதே தான் சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் நமக்கு வருது. இவங்க சொல்ல வந்த ஒரு காட்சி அது எழுதப்பட்ட விதம் சூப்பராக இருந்தால் கூட ஸ்டேஜிங் மேக்கிங் பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்லி ஒரு சில காட்சிகளை ரொம்ப அமெச்சூராகத்தான் இவங்க கன்சீவ் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த விஷயத்தில் இன்னுமே கொஞ்சம் மெனக்கடல் இருந்திருக்கலாம். ஏன்னா உண்மையாக அந்த சீன் எந்த மாதிரி ஒரு இம்பேக்டை நமக்குள்ளே கிரியேட் பண்ணணுமோ அது கம்ப்ளீட்டாக இவங்க பண்ண அந்த அமெச்சூர் தனத்தாலேயே மிஸ் ஆகி போயிடுது. இது எல்லாம் தாண்டி இவ்வளவு சீரியஸான ஒரு படத்துக்குள்ளே 2 சீன் வர்ற மொட்டா ராஜேந்திரன் பண்ணுற காமெடி, உண்மையாகவே அந்த சீன் ரொம்ப சீரியஸாக தான் போயிட்டு இருந்தது. அந்த சீனுடைய சீரியஸ்னஸே கம்ப்ளீட்டாக டைல்யூட் பண்ணி விட்டது இவர் காமெடி பண்ணுறேன் அப்படின்னு பண்ண அந்த சம்பவம் தான். 2 மணி நேரம் தான் இந்த படமே ஓடுது. ஆனால் 2 மணி நேரத்துக்கே இந்த கதைக்கு ஸ்டஃப்பு கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப்லாம் இவங்க நான் சொன்ன மாதிரி ரிப்பீட்டடாக பேசின ஒரு சில விஷயங்களை இன்னுமே கத்திரி போட்டிருந்தாங்க அப்படின்னா ஓரளவுக்கு இன்னும் பெட்டராக ஒரு சுவாரஸ்யமான படமாக கூட இது வந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது.
மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல மெசேஜ் சொல்கிற ஒரு ஆக்ஷன் ட்ராமாவாக அந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு இந்த டீம் பிளான் பண்ணியிருக்கும் போல். ஆனால் சொல்லப்பட்ட விதத்தில் ஸ்டேஜிங், மேக்கிங், பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்லி ஒரு சில ஆஸ்பெக்ட்ஸில் இந்த கதையில் இன்னுமே நிறைய மெனக்கடல்கள் இருந்திருந்தது அப்படின்னா இந்த படம் இன்னுமே ஒரு பெட்டரான படமாக வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடல்காரனை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் செக்ஷுவலாக எந்த ஒரு போர்ட்ரேலும் கிடையாது. பட் ரத்தம் தெரிக்கக்கூடிய காட்சி அமைப்புகள் நிறைய இருக்குது. அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த படம் வர்ற வெள்ளிக்கிழமை நம்ம ஊர் தியேட்டர்ஸில் வெளியாகுது. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.